சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என் காமாட்சி, என் தம்பி இறந்துட்டான்னு தெரிஞ்சப்ப உனக்கு உதவ உன் சொந்த பந்தம் கூட பிறந்தவங்க யாருமே முன் வரல. அன்னைக்கு நான் தானே பக்கத்துல இருந்து எல்லா காரியத்தையும் பாத்துக்கிட்டேன். கை குழந்தைகளை வச்சுக்கிட்டு நீ கஷ்டப்படுறப்ப என்னால முடிஞ்ச உதவியெல்லாம் செஞ்சனே. அத்தனை பேர் முன்னால அங்க குரல் வசதி என்கிட்ட பேசுறப்ப அதெல்லாம் மறந்துட்டியா? அன்னைக்கு அந்த சங்கரை கட்டிக்கு ஒத்துக்காமையா என் கூட வந்தா? இல்ல நீ வந்தே ஆகணும்னு அவளை கட்டாயப்படுத்தி நான் கூட்டிட்டு போனா? அக்கா மேல வச்ச பாசத்தினால என்ன கூட்டிட்டு போங்க பெரியப்பான்னு அவதான் எனக்கு போன் பண்ணா. ஒரு பக்கம் அது எனக்கு வேதனையா இருந்தாலும் அக்காவுக்காக தன் கனவையை தூக்கி எறிகிறாளேன்னு எனக்கு பெருமையா இருந்துச்சு. உண்மையை சொல்றேன், என் தம்பியை நான் இழந்ததை நினைச்சு இப்ப வருத்தப்படுறேன். அவன் மட்டும் உயிரோட இருந்திருந்தா என் அண்ணனை ஏன் தற்கொலை பண்ண தூண்டுறீங்கன்னு சொல்லி எனக்காக அவன் பேசியிருப்பான். விடுங்க, நானே கொளுத்திக்கிட்டு செத்து போறேன். அந்த நெருப்பு எண்ணெய் எரிக்கட்டும். இவங்களோட வெறுப்பை விட அந்த நெருப்பு எண்ணெய் கம்மியா தான் எரிக்கும். இதுக்கப்புறம் நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? என்ன சாக விடுங்க. நம்ம புருஷன் ஐஸ் வச்சே எல்லாரையும் கவுத்துட்டாரு. ஆனா இவ ஐஸ் பாக்ஸ்ல இருந்து எந்திரிச்சு வந்தவ மாதிரி வெறப்பா இருக்காளே. சதிகாரி சதிகாரி, என்ன சொல்ல போறான்னு வேற தெரியல. கையில இப்ப கூட இவன் என்ன விளக்கெண்ண மாதிரி பேசுறானேன்னு மனசுல என்ன திட்டுறது நல்லா தெரியுதுமா. இவ்வளவு நேரம் என் பக்கம் இருந்த நியாயத்தை நான் எடுத்து சொன்னேன், அதை இவங்க புரிஞ்சுப்பாங்க. ஆனா மண்ணெண்ணையை நான் ஊத்திக்கிட்டதுக்கு நீதான் காரணம். என்ன நீ நம்பணும். இப்ப கூட உங்களை என் காலடியில விழ வைக்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் பண்றேன்னு நீ தப்பு கணக்கு போடலாம். நீங்க காலில் விழுகிறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? என்னமா கிடைக்க போகுது சொல்லு. 10 கோடி ரூபாய் பணமா இல்ல வேற ஏதாவதா? ஒண்ணும் இல்லல்ல. எதுவும் கிடைக்காதுல்ல, கொளுத்திட்டு சாவுங்க. இனிமேலும் உங்க நடிப்புல ஏமாறதுக்கு இது ஒன்னும் பழைய கயல் குடும்பம் இல்ல. உங்களை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. உங்க நடிப்பு இதுக்கப்புறமும் செல்லுபடி ஆகாது. சீக்கிரமா கொளுத்திட்டு சாவுங்க, பாக்கலாம். கையில நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் சாகிறது உறுதி. நான் தப்பு பண்ணதா நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்கல்ல? நான் செய்யாத தப்புக்கு உங்க எல்லார் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறமா நான் செத்து போறேன். எல்லாரும் மன்னிச்சிருங்க. நான் பண்ணாத தப்பா இருந்தாலும் என்ன விடுங்க, என்ன விடுங்க. என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. எல்லாரும் பாக்குறாங்க பெரியப்பா. எந்திரிங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. எந்திரிங்க. நம்மளும் மன்னிப்பு கேட்கிற மாதிரி நடிச்சிருவோம். எந்திரிக்க மாட்டேன்டா. எல்லாரும் என்னையும் மன்னிச்சுக்கங்க. என்னக்கா நீங்களும் எந்திரிங்கக்கா. எந்திரிங்க. எல்லாரும் எல்லாம் நடிப்பு. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எந்திரிங்க பெரியமா. ஏங்க, இந்த மொத்த குடும்பத்தையும் நம்ம கால்ல விழ வைக்கலான்னு பார்த்தா நம்ம இவங்க கால்ல விழற மாதிரி ஆயிடுச்சு. வேற வழி இல்ல வடிவு. இவங்க காலில் விழுகிறதே இவங்க காலை வாரி விடதான். இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இவங்க எந்திரிக்க முடியாத அளவுக்கு மொத்தமா ஆப்படிக்கிறேன் பாரு. கும்பிடு கும்பிடு. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்க சொல்ற வரைக்கும் எந்திரிக்க மாட்டேங்க. எந்திரிங்க பெரியப்பா. எந்திரிங்க பெரியப்பா. என்ன பண்றீங்க நீங்க?
ஏங்க இப்படி பண்ணிட்டீங்க? நான் கௌரவம் அந்தஸ்துன்னு ஊரே மதிக்கிற மாதிரி வாழ்ந்தவன், மானமே உசுருன்னு நம்புறவன். ஆனா இப்போ ஊரு சனமே சுத்தி நின்னு வேடிக்கை பாக்குது. நீங்க எல்லாரும் வேணான்னு நீங்க அழியணும்னு நினைச்சிருந்தா இப்படி எல்லாரும் முன்னாடி சாஷ்டாங்கமா காலில் விழுந்திருப்பனா இல்ல உங்ககிட்ட மன்னிப்பு தான் கேட்டிருப்பனா? உங்க மேல அளவு கடந்த பாசத்தை தாண்டி இந்த ஈகோ, கோபம், வெறுப்புன்னு எதுவுமே கிடையாது. என் தம்பி போனதுக்கு அப்புறம் அவன் ஸ்தானத்துல இருந்து உங்க எல்லாரையும் முன்னுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சனே தவிர நீங்க அழியணும்னு நான் கனவுலையும் ஆசைப்பட்டதில்லை. இப்ப கூட உங்க யாருக்குமே நம்பிக்கை வரல. டேய் மூர்த்தி, கொளுத்துறா. ஆசனே கொளுத்துடு ஆசனே. கொளுத்துறா சொல்றேன்ல. தமாச்சி நீ அதை வாங்கி கொளுத்து. ஐயோ, நான் மாமா, செத்து என்ன போறேன். மாமா? டேய் அன்பு, நீ வாங்கி கொளுத்துறா. கொளுத்துறா. மாமா. ஏன் இப்ப எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? மன்னிச்சிருந்தா விட்டுருங்கப்பா. மன்னிக்கலனா இப்பவே என்ன கொளுத்துங்க. உங்க கையால சாகிறது எனக்கு சந்தோஷம் தான். அந்த சந்தோஷத்தை நான் நிறைவேற்றுவேன். ஏ மூர்த்தி, அந்த தீப்பெட்டியை கொடு, நான் கொளுத்துறேன். கையல், ஊரை மதிக்கிற ஒரு பெரிய மனுஷன் நம்ம உறவு வேணும்னு இவ்வளவு தூரம் இறங்கி வராரு. இப்ப கூட இவரை நம்ப மாட்டியா கையல்? மா, எது பாசம் எது வேஷம்னு தெரியாத முட்டாள் இல்ல நானு. இவரோட கண்ணீரை பார்த்து நீங்க எல்லாரும் வேணாலும் மாறலாம், ஆனா நான் மாற மாட்டேன். கையல், மா, இந்த ஆள் பச்சையா நடிக்கிறாரு. மா, இது பாருமா, நீங்க இவரோட சுயரூபத்தை புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா நம்ம குடும்பத்துக்கு இவர் சப்போர்ட் பண்றதா நினைச்சு ஏத்துக்காதீங்க. அது நமக்கு தான் ஆபத்து. ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுற? நாளைக்கு ஒரு நல்லது நடந்தா சபையில மாமா தான் முன்னாடி வந்து நிக்கணும். உங்க அப்பா ஸ்தானத்துல இருந்து அவர்தான் எல்லாத்தையும் பண்ணணும் கையல். இவர் வந்தாதான் சபை நிறைஞ்சு நமக்கு நல்லது நடக்கும்னா சத்தியமா சொல்றேன், கையல். எதிர்காலத்துல நம்ம வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காது. என்னடா இவ? தேவியோட வாழ்க்கையில இத பாத்துட்டோமே. என்ன கையல் நீ? மா, ஆனந்தி விஷயத்துல கடவுள் இவர் முகத்தெரிய கிழிச்சிட்டாரு. இனியும் இவரை நம்பினா அது நமக்கு தான் ஆபத்து. மாமா, விடுக்காமாச்சி, ஏத்துக்க முடியாத மனநிலையில இருக்கிறவங்க கிட்ட நாங்க என்ன பண்ணாலும் சொன்னாலும் அது அவங்களுக்கு தப்பா தான் தெரியும். பெரியப்பா, ஐயோ இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களேன்னு வயிறு எரிஞ்சா கூட ஏதோ பேசிட்டு போறாரேன்னு கண்டுக்காம விட்டுருக்கலாம். ஆனா நீங்க 2 பேரும் நாங்க வாழவே கூடாதுன்னு தொடர்ந்து சதி வேலை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்.